அடகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பாரில் தேரில் அரசர்கள் வந்த காலத்தில் சோரில் உயிரோட்டம் உள்ள காலங்களாக இருந்தது. அன்று வாழ்ந்தவர்களும் வாழ்க்கையை அனுபவித்தவர்களும் மிக நலத்தில் வாழ்ந்த வரலாறை படைத்த வண்ணம் இருந்ததாக வரலாறுகள் இன்றளவும் படிப்பவர்களும் பகுத்தறிவாளர்களும் பேசிக்கொண்டிருப்பது. இன்று காரில் மிக பவுசாக வருபவர்கள் பாரில் சோரில் என்ன நிலைமைகள் இருக்கின்றது என பார்க்கத்தான் நேரங்கள் இல்லை என நிலைமைக்குள் இருக்கின்றது இந்த தருணங்கள். என் உறவுகளே, என்று உண்ணும் உணவில் கலப்படம் புகுந்ததோ அன்றே நாட்டில் மனித வளர்ச்சிகளிலும் சரி மற்ற தொழில் வளர்ச்சிகளிலும் சரி தோய்வுகள் இறங்கி தன் போக்கை மாற்றிக்கொள்ள முற்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலில் எது சரியாக வேண்டும் இந்த உலகில் என்றால் உணவுதான் சரியாக வேண்டும். அந்த உணவை நல்ல வழியில் நல்ல ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கும் முறைகள் என்பது பழமையான முறைகள். அந்த முறையில் மாற்றம் புகுந்ததால் இன்று முப்போக விளைச்சல் என்று இருந்தது முப்பொழுதும் விளைச்சல் என்றானது. எந்த ஒரு உணவு தானியத்திலையும் சட்டென்று பற்றென்று காய் காய்த்து பூ பூத்து விளைச்சல் காணும் நிலைமையில்தான் இன்று மாறிவிட்டது. இதனால் அதனுக்குள் காலத்தில் கிடைக்கும் பயன் அதற்குள் இல்லாத போனதால் உண்டு மகிழ்பவர்களுக்கும் உடலில் ஆரோக்கியம் சற்றே இல்லாத நிலையானது. என் உறவுகளே, நமக்கான உணவை நம் பாரம்பரிய முறையில் முன்னோர்களின் விவசாய முறைகளை கையில் எடுத்து மீண்டும் ஒரு புரட்சி செய்ய நல் உணவை நமக்குள் உணவாக உட்கொண்டு அழகான இந்த மண்தடம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையை உருவாக்கி அதற்குள் நம் வாழ்க்கையை பெருமையாக வாழ வேண்டும் என முற்படுங்கள். இந்த பதிவு மூலமேனும் என் உறவுகளே, உணவு நமக்கான உணவாக இருக்க வேண்டும். நாம் வாழ்வதற்கான உணவாக அது இருக்க வேண்டும். வாழ்க்கை